வணக்கம். இன்றைக்கு திராவிடம் என்ற தலைப்பில் நான் சில கருத்துக்கள் கூற வேண்டியிருக்கு. நான் இது ஒரு 3 வருடத்துக்கு முதல் திராவிடம் என்றால் என்ன என்று நான் விளக்கம் கொடுத்துருந்தேன். அது பலருக்கு போய் சேர இல்லை. ஆனால் ஒரு சிலர் இன்றைக்கு இந்த சில தினங்களுக்கு முதல் நான் தமிழ்நாட்டு ஊடகங்களில் பார்த்த இடத்துல இந்த கொமெண்டில் எழுதியிருக்கணும் திராவிடம் ஒழியோணும், திராவிடம் அழியோணும் என்று சொல்லி. உண்மையில் நான் அதை என்ன சொல்லுவார்னுண்டா, மிகச் சிரிப்பான வெக்கமான விஷயம் என்னென்றா, திராவிடம்ண்டா இன்னென்று தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். திராவிடம்ன்றதை பற்றிய விவரம், அறிவு, அதை பற்றிய சிந்தனை எதுவுமே இல்லாதவர்கள் தான் அது திராவிடம் வேணாமன்ற. அந்த திராவிடம் வேணாமன்றதன் மூலம் தங்களை அறிவாளியாக காட்டிக்கொள்வது. நீங்கள் வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தங்களுக்கு ஏதோ தெரியுது என்று காட்டுற மாதிரி தான் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்ற என்னென்னு சொன்னால், அப்படின்னு சொன்னால் திராவிடத்துக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். வேறு வேறு ஆக்கள் எல்லா விதமாக கொடுப்பினோம். நான் நாடுகள் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தான் நான் பார்க்குறேன். அதோடு சேர்த்து இப்போ சோபியண்ணா அவைகள் சொல்கிற மாதிரி நானும் அதே கருத்தோடு இருக்கிறேன். சமூக நீதி, ஒரு மார்க்சியம் என்ற சொல்லு எப்படி மார்க்ஸோடு சேர்ந்து மார்க்சியம் என்று வந்த மாதிரி அதே மாதிரி வடிவங்கள் மாறி வரலாம். அப்போ திராவிடம்ன்றதுக்கு கீழே சமூக நீதி, சமத்துவம், ஏற்றத்தாழ்வில்லாத ஒரு சமூகத்தை படைக்கிற, அதாவது அறிவு சார்ந்த ஒரு விஷயமாக, ஒரு கருத்தியலாக, அந்த சிந்தனையாக திராவிடத்தை பாவிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது அதை விட முக்கியமானது, அதுவும் இது ஒரே முக்கியமானது. எப்படி என்றால், நான் உங்களுக்கு சொன்னேன்னா அதை இதில் சுருக்கமாக கதைக்கிறதுக்காக, அவர் அந்த கொமெண்டில் எழுதியிருந்ததுக்காகத்தான் நான் இது கதைக்கிறேன். அது இந்த ஊடகமண்டியை மறந்துட்டேன், நான் தட்டி கொண்டு போய்க்கல. அது மிக மோசமாக எழுதியிருந்தார். அதை பார்க்க இப்படியெல்லாம் அறிவு மோசமாக இருக்கிற ஆக்களும் இருக்கான்றதோடு நான் இதை பதிய வந்தேன்னா அவருக்கு நான் சொல்கிறேன், இந்த திராவிடம் வேண்டாம், இல்லை திராவிடம் என்றால் என்ன, திராவிடத்துக்கு ஒரு மொழி இருக்காண்டு மணியரசன் சொன்னதை வச்சு கொண்டு தூக்கி கொண்டு இருந்தால் மணியரசன் கேட்டிருந்தார் திராவிடத்துக்குன்ற ஒரு மொழி இருக்காண்டு. ஐரோப்பியா அவரை கேட்குறேன். நான் மணியரசனையில் இந்த கொமெண்டில் எழுதினவருக்கு கேட்குறேன், ஐரோப்பியாண்டு சொல்லி ஒரு மொழி இருக்கா? இல்லையே. பிரான்ஸுன்ற ஒரு மொழி, ஜெர்மனுன்ற ஒரு மொழி, டென்மார்க், ஸ்வீடன் மொழி இருக்கொழிய ஐரோப்பா மொழியுண்டு இல்லை. அதே மாதிரி தான் தென்னிந்தியாவில் உள்ள 4 குடும்பம் இருக்குது. அதாவது தமிழ், மலையாளம், இது துளு மொழி இருக்குது, கர்நாடகா, ஆந்திரா, இப்போ தெலுங்கு மொழி. அப்போ இந்த மொழிகள் இந்த 5 மொழி கூட்டத்தையும் சேர்த்து ஒரு இந்திய மொழி கூட்டம் இல்லை. இதை கழிஞ்சு மேலே வடக்க இருக்கிறதான் இந்திய மொழிகள். அப்போ இது தென்னிந்திய மொழி. தென்னிந்திய மொழியை சேர்த்து குறிக்கிறதுக்கு ஒரு சொல் தான் திராவிடம். தீனா, ராவண்ணா, டானா, உம்மன்னா. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுக்குள்ள? ஏன் தமிழாக இருக்காதா? அது தமிழ் இல்லைன்றவே ஆங்கிலம் வினம். அப்போ இப்போ என்ன சொல்கிறது, இப்போ எத்தனையோ சொற்கள் சொல்லி கொண்டு போகலாம். அதெல்லாம் எழுத்துக்களை வச்சுட்டு இதுதான் அதுன்னு சொல்லி நிரூபிச்சா பிறகு தான் அது அப்படி வாருது. இப்போ மலையண்டு வைங்களேன். மலையண்டா இப்போ உயரமான ஒரு இடம். மலையண்டா என்னண்டு மானால் என்ன தானே இருக்குது. அது உயரமாக தான் இருந்திருக்கணுமா? உயரமான நிலப்பகுதியா மலையண்டு சொல்லணும்? பள்ளமான கடலுக்கும் பேர் வச்சுருக்கலாம். மானால் ஐயண்டா, மலையண்டா கடல், அதாவது கடல் என்ற தண்ணி உள்ள இடம் மலை. கடல் 2 பேர் வச்சுருக்கலாம் மலைக்கு. மானா லையன்னா அது தண்ணி இருக்கிற இடம். பெரிய உலகத்தில் சமுத்திரம் எல்லாம் மானா லையன்னா. அப்படியே நாங்கள் பழக்கப்பட்டு சொல்லிப்பட்டு வந்தால் அது அப்படி தான் மலையண்டான்னு சொல்லி கொண்டிருப்போம். அப்போ எப்படி நீங்கள் திராவிடம்ன்ற சொல்ல நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ பபிலோனியர்ன்னு சொல்கிறோம், அரேபியர்னு சொல்கிறோம், மொங்கோலியர்ண்டா நீங்கள் படிக்கல, ஜியோகிராஃபியில் எல்லாத்தையுமே விளங்கப்படுத்தி கொண்டிருக்கல. அதுதான் பிரச்சனை. வாசிங்க, சிந்திங்க, விட தானாக வரும். நீங்கள் வாசிக்கல, சிந்திக்கல, சும்மா கதைச்சு கொண்டு எழுதி கொண்டே இருப்பீங்க பிள்ளையான தவறான. மொங்கோலியண்டா என்னென்னு தெரியுமா? மொங்கோலியாண்ட ஒரு நாடு மட்டுமா சொல்ல போகிறீங்க? நான் கனவேரோட காய்ச்சி பார்த்தேன். மொங்கோலியாண்ட ஒரு நாடு இருக்குண்டு. மொங்கோலிய இனக்கூட்டம் ஒன்று தெரியாது. ஜியோகிராஃபி படிக்கல. நீங்கள் சயின்ஸை படித்து போட்டு தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் சயின்ஸை படிக்கிற டாக்டர், இன்ஜினியர், இந்த 2 தான் தெரியும் எல்லாருக்கும். வெக்கமாக இருக்கிறது அந்த டாக்டர், இன்ஜினியர்னு சொல்கிறது. அப்போ
உங்களுக்கு ஜியோகிராஃபி படிக்கல. அப்போ வந்து சொல்ல வரேன் என்னென்னா, மங்கோலியர்ன்னு சொன்னால் அந்த சீனா, ஜப்பான், கொரியா, வியட்நாம், தாய்லாந்து இந்த மக்கள் கூட்டத்தை இந்த இந்த எல்லோரும் சேர்ந்த இந்த மக்கள் கிழக்காசி அந்த மக்கள் கூட்டத்தை தான் நாங்கள் மங்கோலியர்னு சொல்கிறது. ஆப்பிரிக்கருண்டா என்ன? இங்கே மேலே டுனிசியா தொடக்கம் அங்கே சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் உள்ள அத்தனை நாடுகளையும் சேர்த்து ஆப்பிரிக்கர்னு சொல்கிறது. ஆப்பிரிக்கருக்குன்ற ஒரு மொழி இருக்கா? இல்லை, தனித்தனி மொழி தான் இருக்குது ஒவ்வொரு ஆப்பிரிக்காவில் உள்ள நாடுகளுக்கு. அதே மாதிரி அமெரிக்க மொழின்னு இருக்கா? இல்லையே. அது செப்பிந்தியர் உள்ள மெக்சிகோ, இங்கால பிரேசில், அர்ஜென்டினா, பேரு, சில்லி, கொலம்பியா, வெனிசுலான்னு சொல்லி நாடுகள் இருக்குது நிறைய. அப்போ அந்த நாடுகளுக்குள்ளே தான் அங்கே செப்பிந்தியர் வட கனடாவும் வரும், அமெரிக்கா எல்லாம். அப்போ அதை சொல்கிறது அமெரிக்க ரெண்டு. அப்போ அது மக்கள் கூட்டம். அப்போ அதுக்கு அமெரிக்க ரெண்டு மொழி இல்லை செப்பிந்தியருக்கு. அப்போ பபிலோனியர், அரேபியர், ஆசியாண்டா இந்த இது இந்தியர். இப்போ இந்தியர்னு சொன்னால் அது வட இந்தியர், வடக்கு. அதாவது இந்த 4 மாகாணத்தையும் கழித்து மற்ற இடத்துல இந்திய சமூகம்னு சொல்கிறோம். அது பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் சேரும் அதில். அதே மாதிரி நாங்களும் அது இந்திய சமூகத்துக்கு ஐரோப்பாவுக்கு இருக்குது. நாங்கள் உபபிரிவு மாதிரி இப்போ அரேபியருக்குள்ள பபுலோனியர் இருக்கிற மாதிரி இருந்த மாதிரி இது வந்து நாங்கள் தென்னிந்திய மக்கள், நாங்கள் வந்து திராவிடர். அதுக்குன்ற ஒரு தத்துவம், ஒரு வரலாறு, ஒரு முழுக்க இருக்குது. தமிழ்லேருந்து வந்த குடும்பம் அவர்கள். மற்ற பிரிஞ்சு போனவர்கள், தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன தெலுங்கு தங்களை திராவிடர்ன்னு சொல்கிறது. கழகம் எல்லாம் இருக்குது, அமைப்பு இருக்குது. நாங்கள் தான் தாயாக இருக்கிறவையெல்லாம் அதை நிலைநாட்டி சொல்லணும். மற்றவர்கள் சொல்லுவினம் இல்லை, நாங்கள் அதை பரப்புரை செய்யணும், கொண்டு வரணும். இப்போ நவீன உலகத்தில் முந்தி வாசிக்கவங்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முதல் எத்தனை பேர் புத்தகம் வாசிக்கிறவையில், எத்தனை பேர் லைப்ரரி போகிறவைகள் இல்லை தானே? குறைவு தானே. இன்றைக்கே குறைவு, 5% இல்லை. அப்போ என்னென்று வரலாறு தெரியும். எனவே வந்து நான் இதில் சொல்ல வந்த குறிப்பாக அதை சுருக்கமாக சொல்ல போனால், இந்த இனக்கூட்டங்கள் நிறைய இருக்குது. ஆப்பிரிக்கர், இப்போ நான் சொன்னேன் அமெரிக்கர், ஐரோப்பியர், மங்கோலியர், அரேபியர், ஸோ இந்தியர் என்று இருக்கிற மாதிரி தான் திராவிடர். இது ஒரு இப்படி ஒன்று எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நாங்கள் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும், நாங்கள் விரும்பணும், ஆதரிக்க வேண்டியது. இப்படி ஒன்று எங்களுக்கு இந்த 4 குடும்பத்தையும் சேர்த்து நீங்கள் அது உங்களுக்கு முதல் சொன்னபடியாக நான் திருப்பியே சொல்கிறேன். அதாவது உறவு முறை, மாமா காப்பு கட்டுறதா இருக்கலாம், பிள்ளையை தூக்குறதா இருக்கலாம், மற்றது சாமத்திய வீட்டுக்கான அந்த முறைகள், அப்படி கணக்க விஷயத்தில் இந்த செத்த வீடு சடங்கு செய்கிறது, வெட்டு செலவு, ஸோ இப்படின்றெல்லாம் வந்து இந்த 4 மாகாணத்துக்கும் உங்களை சொல்லிட்டேன். ஆந்திரா, கர்நாடகா இந்த மாகாணங்களுக்கு தொடர்பு இருக்குது. அந்த கிலோமீட்டருக்கு வித்தியாசப்படும். தெரிந்தானே உங்களுக்கு? 100க்கு 100. இப்போ கன்னியாகுமரியில் இருக்கிறது இங்கே சென்னை பக்கம் இருக்காது, வித்தியாசப்படும். மட்டக்களப்பில் ஒரு விதமான கலாச்சார வித்தியாசம் இருக்கும், யாழ்ப்பாணத்தில் வேறு மாதிரி இருக்குது. தமிழருக்குள்ள சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசம் தெலுங்கில் இருக்கும், கர்நாடகத்தில் இருக்கும். பெரிய இடைவெளி இல்லை, பெரிய வித்தியாசம். அந்த சின்ன வித்தியாசம் இருக்கும். சின்ன வித்தியாசம் நான் ஒருக்கா சொன்னேன். நான் இங்கே தெற்கில் இருந்து இங்கே மொஸ்கோ வரைக்கும், வடதுருவம் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த பாடல், ஆடல், நாட்டியம், இசை, முகவடிவம் எல்லாமே மெதுவாக தெற்கில் இருந்து அப்படி அந்த ஒரு ஒரு இதாக போய் கொண்டிருக்கும். அதாவது நீங்கள் இங்கே இந்தியாவில் கன்னியாகுமரியில் தொடங்கினா ஒவ்வொரு 100 கிலோமீட்டர் அப்படியே போய் வட இந்தியாவுக்கு போய் ஆப்கானிஸ்தானுக்கு போகும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானால் போய் ஈரான், குர்டிஸ்தான், துருக்கிக்களால் வந்து இங்கே கருங்கடலுக்களால் வந்து இங்கே மொஸ்கோக்கில் வந்து இங்கே இப்படியே சோவியத் யூனியனால் போய் இங்கே மேலே போகும், ஃபின்லாண்ட் வரைக்கும் போகும். அது ஒவ்வொரு 100 கிலோமீட்டருக்குமான முகம், வித்தியாசம், குரல், இசை, நடனம் எல்லாம் வரும். இங்கே நாடோடி மந்தமைப்புன்னு நாங்கள் படிச்சினாங்க ஜியோகிராஃபியில். அப்போ அந்த சில இடங்களில் நாடோடி வந்தால் அந்த பருவகாலங்கள் வரையக்கில், குளிர்காலம், கோடைகாலம் வரையக்கில் நாங்கள் மாட்டை கொண்டு மேலே போவோம். அப்படித்தான் வந்தது. நாங்கள் பேர்டரில் இருந்து, நீங்கள் எப்போவுமே நாங்கள் பேர்டரில் இருந்து வந்தனாங்கன்றதில் மறக்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் பேர்டராக இருந்து வந்தனாங்க. அப்போ நாங்கள் அந்த வரலாறை நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட கிடைக்கும். அப்போ நாங்கள் தமிழர் கூட்டம் அப்படியே இருந்து அது இடவழியை பொறுத்து காலப்போக்கில் அது சமஸ்கிருத, நான் சொல்லது உங்களுக்கு தெரியணும், நிறைய சொல்லிக்கொண்டிருக்கலாது சமஸ்கிருத சொல்லுகள் நிறைய கலந்ததால் நாங்கள் விடுபட்டுட்டோம். இப்போ உதாரணத்துக்கு நமஸ்தே தான் இருந்தது. இப்போ 50 வருஷத்துக்கு முதல் தமிழ்நாட்டில், இலங்கையில் எல்லாம் நமஸ்தே தான் இருந்தது, வணக்கம் இருக்கே இல்லை. இலங்கையில் வணக்கமே சொல்கிறே இல்லை, தமிழ்நாட்டில் தான் தொடங்கினேன். அது வந்து அறிஞர் அண்ணா, கலைஞர் கொண்டு வந்தது வணக்கம்.
உங்களுக்கு தெரியும் அந்த பாப்பனர்களுக்கு ஒரு எதிர்நிலை எடுக்க வேண்டி வந்தது. அவர்களாம் படித்து அந்த இடங்களை பிடிச்சி எல்லாம் செய்து கொண்டிருந்ததால் அண்ணா பெரியார் மற்றது இங்கே கலைஞர் எல்லாரும் சேர்ந்து அந்த இடஒதுக்கீடாக இருக்கலாம் எல்லா நிலையிலையும் மறைஞ்சிருப்பீங்க. அப்போ அப்படியான இதால் தான் அந்த இடவழி எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் தமிழர்னு சொன்னால் இந்த இதிலேருந்து பிரிஞ்ச நாங்கள் பிரிஞ்சு அந்த சமஸ்கிருத சொல்லு இவர்கள் அதுகளுக்குள்ள இருக்குது. நமஸ்தேண்டு எப்படி இருந்ததை நாங்கள் வணக்கம் என்று சொன்னோமோ மற்ற மாநிலம் இதுவரைக்கும் செய்யவில்லை. ஏனென்றால் அங்கே சமஸ்கிருத ஆதிக்கம் அல்லது சமஸ்கிருத சொற்பிரயோகம் கூடுதலாக இருக்குது. அதை நீக்கினா தமிழ் சொற்கள் தான் வரும். தமிழில் 2-3 சொல் இருக்குதானே, அதுவும் ஒரு பொருளுக்கு ஒன்றுக்கு இப்போ கடலுக்கு ஆழிண்டுவோம் கடலுண்டுவோம். அது மாதிரி அந்த மற்ற சொல்ல நீங்கள் கேரளா பாவிக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு பொருளுக்கான 3 சொற்கள் இருக்குண்டா அதில் நாங்கள் பாவிக்காமல் கவிதைக்கு பாவிப்போம், சிறுகதைக்கு பாவிப்போமே தவிர சில இடத்துல அதை பாவிக்கிற குறைவு. நாங்கள் வளமையாக பேச்சு தமிழில் எதை வச்சுருக்கோமோ அதைத்தான் தொடர்ந்து வச்சுருப்போம். அப்போ இலக்கியம் இலக்கணம்னு சொல்லி அந்த இலக்கணம் இல்லை இலக்கியத்துக்குள்ள கவிதைக்கு சேர்க்கிற சொல்கள் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா கேரளாவில் பாவிக்கிற சொற்கள் கணக்க தமிழில் இருக்கிற சொற்கள். அப்போ நீங்கள் அப்போ என்ன இது திராவிடம் வேணாம்னு சொன்னால் அவர்களுக்கும் நாங்கள் இப்போ தமிழருக்கு திராவிடம்ண்டா விளங்காமல் போய் மாறி நீங்கள் காத்தடிக்கிற மாதிரி தான் அவைகளுக்கும் அது விளங்க வச்சுட்டு அவைகள் பிரிஞ்சிடும். இந்த 4 குடும்பமும் சேர்ந்து ஒரு இனக்கூட்டம் இனக்குழுமம்ன்றது விவரமாக அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்துகிற காலம் இல்லாமல் தான் தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறோம். அப்போ அப்படி வந்த உடனே திராவிடம்ன்றது மற்ற மாநிலங்களும் முழுமையாக ஏற்றுக்கொள்வார்கள். இப்பயும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். வீதத்தில் குறைவாக இருக்கலாம். எனவே இதை இப்போ நீங்கள் உங்களோட கருத்து செல்லுபடியாகாது தெரியுமா. இப்போ திராவிடம்ன்றதை முறியடிச்சிட்டு நீங்கள் தனியாக தமிழுக்குள்ளே தானே திராவிடம் இருக்குது. நாங்கள் தமிழ்னு சொல்லுவோம், திராவிடம்னு சொல்லுவோம். ஃப்ரெஞ்சுக்காரன் என்னென்னு சொல்கிறான், நாங்கள் ஃப்ரெஞ்சு, 2வது ஐரோப்பியர். ஜெர்மன்காரன் என்ன சொல்லினோம், நாங்கள் முதல்ல ஜெர்மன்காரர், அடுத்தது நாங்கள் ஐரோப்பியர். அப்படி தானே நாங்களும் இப்போ சொல்கிறோம். நாங்கள் தமிழர்கள், அடுத்தது திராவிடர். நாங்கள் திராவிடர் மட்டும் சொல்ல இல்லை. அப்போ மட்டும் திராவிடர் என்று சொல்லி நாங்கள் தமிழ்னு சொல்ல இல்லைன்னு அந்த கதையை சோடித்து தந்திரமான அந்த அறிவீனத்தை கொண்டு அந்த சாதுரியமாக மற்ற சாதாரண விளங்காத மக்களுக்கு அதை சொல்ல பார்க்குறது. நாங்கள் தமிழை விட்டுட்டு திராவிடம்ன்ற பேர் வைக்கிறோம்ண்டு. திராவிடம்ன்ற பேர் வைக்க இல்லை தமிழுக்கு, அது தமிழ் தான். தமிழும் திராவிடம் இந்த கருத்தியலுக்கும் இந்த நிலப்பரப்புக்கும் இந்த மக்கள் கூட்டத்துக்கு திராவிடம், அதோடு சேர்த்து நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, சமத்துவ சமாதானம், ஒரு சோசலிச சமூகத்துக்கான அந்த சொல்லு தான் திராவிடம். நாங்கள் உலகளாவி நாங்கள் மார்க்சியம்னு சொல்கிற மாதிரி மார்க்ஸை வச்சுக்கொண்டு தனியாக மார்க்ஸை மட்டும் சொல்ல, மார்க்சியத்துக்கு இணையான கருத்துக்கள் சிந்தனையெல்லாம் மார்க்ஸோட சேர்கிற கருத்து எல்லாத்தையும் சேர்த்து தான் மார்க்சியம்னு சொல்கிறது. அது மாதிரி திராவிடம்ன்ற தமிழில் உள்ள தத்துவங்கள், திருவள்ளுவர், ஔவையார், அத்தனை தத்துவங்களும் அறிவுகளும் திராவிட தத்துவம் என்ற திராவிட சிந்தனை, சமூக நீதி என்ற அந்த கட்டுமானத்துக்குள்ளே அது வருகுது. மற்றது நிலம். நீங்கள் எல்லோரும் ஃபெயிலாகத்தான் போவீங்க, அதாவது கருத்து இழந்து தான் போவீங்க. எப்படின்னு சொன்னால் திராவிடம் இல்லைன்று அது இருக்கிறதுன்ற நன்மை அதுன்ற தேவை கூட புரியாத அளவுக்கு இருக்குண்டா விளங்க இல்லை. இப்போ நாங்கள் அதை தூக்கி வச்சு தலையில் கொண்டாடி கொண்டிருக்கே இல்லை. அது ஒரு பக்கமாக இருந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கு. அதை இப்போ நாங்கள் நீங்கள் எதிர்க்கிறதால தான் திருப்பி திராவிடம் இந்த சோபிரபாண்டியன் அண்ணா அவர்களோ மற்றும் புத்திஜீவிகள், சிந்தனையாளர்கள், அறிவாளர்கள் எல்லாம் திராவிடம் அதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் திராவிடத்துக்கு எதிர்ப்பு வந்ததால் முதல் எதிர்ப்பு இருக்கே இல்லை கனகாலத்துக்கு முதல். அப்போ நாங்கள் திராவிடம்னு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இல்லையோ ஒரு காலம், தமிழ்னு சொல்லிக்கொண்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் திராவிடத்தை எதிர்க்க வழிக்கிட்டதால தான் அதை விளங்க வைக்கிறதுக்கான கருத்துக்கள் தான் பரவி அதை விளங்க வைக்க வேண்டி வந்துட்டு திராவிடம்னு சொல்லி. இதை நீங்கள் புரியணும். கீழே எழுதுங்க, கேள்வி கேளுங்க. ஒரு நல்லொரு சமுதாயமாக நாங்கள் தமிழர்கள் வாழணுமெண்டா அந்த திராவிட கருத்தியல் சிந்தனை அந்த மத அடிப்படைவாதத்துக்கான எதிர்ப்பு குரலாக இருக்குது. பாப்பனருடைய எதிர்ப்பு, பாப்பனரே மக்கள் அவர்களை எதிர்க்கிறதில்லை. அந்த சித்தாந்த, அந்த அறிவு, அந்த கருத்தியல்
மதங்கள் அந்த மூட நம்பிக்கைகளால். அப்போ மூட நம்பிக்கை மதங்கள் எல்லாம் எடுக்கணும். இது வந்து ஒரு சின்ன விஷயம். நேராக கடவுளை கண்டீங்கன்னு சொன்னால் ஓகே, மதம் இருக்குன்னுட்டு போகலாம். மதம் தேவையில்லை. கடவுள் முக்கியமாக மதம் முக்கியமாக? கடவுள் தானே முக்கியம். அப்போ கடவுளை நேராக காட்டுங்க. இல்லை, காட்டேலுமா? இல்லை. அப்படி என்னண்டு நீங்கள் அது திராவிட கொள்கை வந்து கடவுளுக்கு எதிரானதுன்னு தண்ணி அப்படின்னு சொன்னால் உலகளாவிய ரீதியில் தத்துவமாக பெரிய பெருமைக்குரியதாக வருமே. இந்த உலகம் முழுவதும் தானே இன்றைக்கு. நோர்வேயில் எத்தனை வீதம் மத நம்பிக்கை? 8 வீதம். ஜெர்மனியில் 18 வீதம் தான் மத நம்பிக்கை. 82 வீதம் கடவுள் நம்பிக்கை இல்லை. இத்தாலியிலே 22 வீதம் தான் நம்பிக்கை. இப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். எல்லாம் வந்து எல்லாம் ஒரு 20க்கு கீழே நம்பிக்கை. 80 வீதமான மக்களுக்கு தெரியும் எல்லாம். அதால் மூட நம்பிக்கை, வீண் விரயம், வீண் இது. அப்போ திராவிடம்னு சொல்லி ஒரு கொள்கை வந்து இந்த மதங்கள் மூட நம்பிக்கை எல்லாம் சொல்கிற அளவில் மொஸ்கோ பதிப்பத்திலிருந்து பெரிய பெரிய அறிஞர் கால் மார்க்ஸ் தொடக்கம், லெனின் தொடக்கம், அங்கால பிடல் காஸ்ட்ரோ வரைக்கும் எவ்வளோ பெரிய தத்துவங்கள், ஐரோப்பிய தத்துவங்கள் முழுக்க தமிழில் மொழிபெயர்த்து இருக்கிறார்கள் கலைஞருடைய ஆட்சி காலத்தில். அப்போ அவ்வளோ பெரிய அறிவு பொக்ஷமாக நாங்கள் இங்கே வந்து சோக்ரட்டிஸ் அங்கே வாசித்தோண்டு என்ன கேட்க நான் தமிழில் இருக்குது மொழிபெயர்த்தோன்னு சொல்கிறோம். இங்கே உள்ள வெள்ளக்காரருக்கு வேறு நாட்டவருக்கு சொல்கிறோம் அத்தனை விஷயங்களும் நாங்கள் மொழி மாற்றி செய்திருக்கிறோம்ண்டு. அப்போ அவர்களுக்கு அதிசயமாக இருக்குது. எங்களோட கலரையும் எங்களையும் பார்க்க இவங்க படியாத ஆக்கள் காட்டு முராண்டி என்று தான் ஐரோப்பியற்ற இண்ட வரைக்குமானது. நாங்கள் சொல்லிக்கல தான் அவைகளுக்கு விழிப்புணர்வு வருது இப்படியான ஒரு இதுன்னு சொல்லி. அப்போ அது மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய ஆக்கள் உருவாகிறதுக்கு இப்படியான சிந்தனைகள் எங்களுக்கு தேவை. திராவிட எழுத்துக்கள் தேவை. திராவிடம் செய்ததே முழு பொக்கிஷம் என்னென்னு சொன்னால் மொழிபெயர்த்தது, திருக்குறளை மொழிபெயர்த்தது திராவிடம்னு சொன்னால் இந்த தமிழ் தான் தமிழ் மூலம் செய்தது. அந்த திராவிட தத்துவத்தை அவைகள் வச்சிருந்தவைகள் அதெல்லாம் இப்படியெல்லாம் செய்ய இல்லை ஒரு தரன். ஆறு கட்டுனது? இப்போ திராவிடம் எதிர்க்கிறீங்க. திருவள்ளுவருக்கு சிலை வச்சதாரு தமிழர். அப்போ நீங்கள் வந்து வேறு நாட்டுக்காரன் ஆள்றாருன்னு எதிர்க்கிறதுக்காகத்தான் நீங்கள் திராவிடத்தை எதிர்க்க வந்த நீங்கள் என்ன வேறு மொழியையும் சேர்த்து வச்சுட்டேன் தானே ஆந்திராவோட. அப்போ ஆந்திராக்காரர் ஆள்றான். உங்களுக்கு கலைஞர் ஒரு தமிழுண்டு தெரியலையா? வெக்கமாக இல்லையா வெளியே சொல்ல? என்னை பொறுத்த தமிழர் அவர். ஸ்டாலின் அதை விட இன்னும் அதோட அம்மா தமிழர். அதாவது ஒரு 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 காரியத்தோட ஒரு விஷயத்தை சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நம்பலாம். இது வந்து வெறும் கட்டுக்கதை. அப்புறம் ஒரு ஆள் சொன்னதை வச்சுக்கொண்டு எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறது. அறிவுக்கு வரைய மாட்டீங்க நீங்கள். அறிவான ஒரு நல்ல உலகத்தை படைக்கிறது தான் எல்லாரும் பாடுபடுறோம்ன்றா திராவிட கழகத்தை சேர்ந்தவே திமுகவாக இருக்கலாம், கம்யூனிச கட்சிகளாக இருக்கலாம். எல்லோரும் சேர்ந்து தான் இந்த தமிழ்நாட்டை இந்த அளவில் முன்னேற்றி வச்சுருக்கு. சாதாரணமாக அந்த பொருளாதார முன்னேற்றம் மட்டும் இல்லை, படிப்பு மட்டும் இல்லை. நீங்கள் 12,000 லைப்ரரி இருக்குது. அத்தனையும் பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்குண்டே. நீங்கள் கையை வச்சு எடுத்தால் 80-90 வீதம் அருமையான முற்போக்கு இலக்கிய புத்தகங்கள் இருக்குது. மதுரையில் போய் பார்த்தீங்கன்னா கலைஞருக்கு கட்டின நூல் நிலையத்தில் எல்லாமே முற்போக்கு இலக்கியங்கள், சிறப்பாக மிக அருமையான புத்தகங்கள். ஸோ அப்போ இதில் ஏன் அதை சொல்ல வரணுண்டா அந்த 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 இந்த இந்த விசாலமான இந்த பொய்ப்பரப்புரைகளையும் நியாயத்தையும் நேர்மையும் சீர்தூக்கி பாருங்கள். அப்போ தான் அந்த உண்மை வரும். அப்போ உண்மையாக நாங்கள் நீதியாக நேர்மையாக கதை கேட்கல தான் பலமான ஒரு தமிழ் சமுதாயம் உருவாகும். அப்போ பலமான ஒரு தமிழ் சமுதாயம் உருவாகணும்னு சொன்னால் எங்களுக்குள்ள காழ்ப்புணர்ச்சிகளும் போட்டியும் பொறாண்மையும் இதுக்குள்ளே பூந்துருக்குது. இந்த போட்டியும் பொறாண்மைக்குள்ளே தான் இந்த 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 திராவிட அழிப்பு அல்ல திராவிடத்துக்கு எதிராக நாங்கள் அழிக்கிறோம்ண்டு இந்த தொடர்ந்து கதைக்கிறதெல்லாம் வந்து ஒரு வகை பொறாண்மை. நல்லா யோசித்து பாருங்கள். அது ஒரு பொறாண்மைன்ற வடிவம். அது அவர்களுக்கே தெரியாது, சொல்கிறவர்களுக்கே தெரியாது. அது கடைசியாக எல்லாமே இளஞ்சந்ததிகள் தவறாக புரிஞ்சு கொண்டு இனிமேல் நூல்களை, நீங்கள் சொல்கிற நூல்களை, இப்போ நீங்கள் பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் தாக்கியிருக்கிறீங்க திராவிடத்தில் இருந்த அறிஞர்களை. அந்த நூல்களை வாசிக்காம விட போயினோம். வாசிக்காம விட்டால் பேரிழப்பு வரப்போகுது தமிழ்நாடுண்டா நான் தமிழகம்னு சொல்லி நான் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ தமிழுலகம், அதாவது தமிழுலகம்னு சொல்லிக்கல தமிழீழமும் தமிழ்நாடும் சேர்ந்து வரும்.
அப்போ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு உலகத்தை நாங்கள் படைக்கணும்டா, நல்ல ஒரு சிந்தனை நிறைய வாசிக்க பண்ணணும், பெரியாரை வாசிக்கணும், அறிஞர் அண்ணாவை வாசிக்கணும், கலைஞரை வாசிக்கணும், இப்படி நிறைய சொல்லி ஜெயகாந்தன், பாரதிதாசன், பாரதியார்னு சொல்லி நிறைய எழுத்துக்கள் இருக்குது. அப்போ ஒரு அறிவுலகத்தை நாங்கள் படைக்கணும்னு சொன்னால் இப்படியான ஒரு என்ன சொல்கிற வஞ்சக உரையாடல்கள், ஒரு 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 விமர்சனம், அதாவது விமர்சனம்னு சொல்லி போட்டு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சு கொண்டு அவதூறான கருத்துக்களை பரப்புறது, இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். நான் வந்து யாரையும் நேரடியாக எதிர்த்து கதைக்கையில் புரிஞ்சு கொள்ளுங்க, புரிகிறதன் மூலம் ஒரு நல்ல சமுதாயத்தை நாங்கள் உருவாக்கணும். அதுக்கு வந்து தமிழும் திராவிடமும் சேர்ந்து தான் இருக்கும். அதை நாங்கள் எல்லாரும் விளங்கி கொள்ளணும்ன்ட்டு இந்த இடத்துல சொல்ல வரேன். அந்த ஒருத்தர் அண்மையில் போட்டிருந்தேன். அது அண்மையிலே இல்லை, தொடர்ந்து நிறைய இப்போ 5-6 கூட வருஷமாக 6-7 வருஷமாக இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கு. திராவிடம் என்றால் என்ன, தமிழ் என்றால் என்ன என்று சொல்லி ஒரு இது புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி கொண்டு ஓடிக்கொண்டிருக்குது. அதுக்கு பதில் சொல்லி கன பேர் களைச்சும் போயிட்டணும். மக்கள் கேட்குறதுக்கு அறிவில்லை தானே. இப்போ நான் 95% மக்களுக்கு உண்மையாகவே ஒரு மனிதாபிமான அல்லது இலக்கியங்களை வாசிக்கிற ஒரு பக்குவம் கொண்ட அறிவு இருக்குன்னு நாங்கள் சொல்ல வர இல்லை. தேர்தல் அரசியலே என்னென்று கேட்பினோம் என்ன. எனவே படிப்படியான வளர்ச்சி தேவை தமிழ் உலகத்துக்கு. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்வோம். இப்போ நான் இதில் கதைச்சதை விளங்கி கொள்ளுங்க என்று கூறிக்கொண்டு சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.